இல்லை, இப்போ நாங்கள் தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சிகளினுடைய நாங்கள் கூட்டு இயக்கமாக தமிழ்நாட்டினுடைய மிக வலிமையான ஒட்டுமொத்த 8 கோடி தமிழ் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிற அந்த காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தணும். அது நாங்கள் எல்லா முன்னணி அரசியல் கட்சி தலைவர்களும் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற தாவேகா ஜோசப் விஜய் அவர்களுடைய அரசை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கன்னு சொன்னோம். அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் மாண்புமிகு இந்திய திருநாட்டின் பிரதம அமைச்சரை நாம் நேரில் சந்தித்து வலியுறுத்துவோம்னு சொன்னோம். தமிழ்நாடு அரசு அதை பொறுப்புணர்வோடு அதை பரிசீலிக்கவோ அதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவோ எந்த முயற்சியும் எடுக்கல. தாவேக அரசு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்கள் எடுக்கலைங்கிறது பெரும் குறை, மிகப்பெரிய அது குற்றச்சாட்டா சொன்னாங்க. எங்க ஐயா புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் நம்ம டாக்டர் ஐயாவெல்லாம் நாங்கள் அதை குறித்து தான் அரசுக்கு நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தினோம். எங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் முதல் ஆலோசனை கூட்டத்திலேயே அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு அரசு நடத்தியிருக்கணும். இன்னைக்கு கூட நீங்க மற்ற முன்னணி அவர்கள் கூட்டணியில் இருக்கிற அமைச்சரவையில் பங்கேற்று இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவர் கூட இன்னைக்கு பேசியிருக்காரு. வரட்டு பிடிவாதத்தை முதலமைச்சர் கைவிட வேண்டும், அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைத்து தமிழ்நாடு அரசு முதல்வர் தலைமையில் அந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தணும். கர்நாடகாவை கண்டிக்கணும். இப்ப நீங்க தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் கூட்டம் நடக்குது, நிதிநிலை அறிக்கை கூட்டம் நடக்குது. ஏன் கர்நாடக அரசை கண்டித்து அதற்கு துணைபோர் ஒன்றிய அரசை கண்டித்து மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது ஒரு கண்டன தீர்மானத்தை போடுங்க, ஒரு கோரிக்கை தீர்மானத்தை இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கொண்டுட்டு வரணும்னு எங்க அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். நாளைக்கு அந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த கண்டன உரையில் அந்த கோரிக்கையை அரசுக்கு வலியுறுத்துறோம். அதாவது 8 கோடி தமிழ்நாட்டு மக்களில் நாங்கள் அனைத்து அரசியல் கட்சிகள் எங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட பிரதான கட்சிகளுக்கே இல்லை. திமுகவில் இதில் இல்லை, அதிமுகவில் இல்லை. எங்க டாக்டரியா திமுகவுக்கு அழைப்பு கொடுத்தாரு, அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்தாரு, அதிமுக வந்துச்சு, திமுக வரல, காங்கிரஸ் வரல. நாங்க எந்த காழ்ப்புணர்ச்சி தாவேகாவையோ தனிப்பட்ட எங்க விஜய் மீது எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஒரு புதிய அரசு உருவாகி இருக்கிறது, இளைஞர்கள் மாணவர்கள் நம்பிக்கையோட வாக்களித்திருக்கிறார்கள். அது ஒரு சில சீர்திருத்தங்களை கொண்டு வரும் என்று அவர்கள் அறிவித்தார்கள், வாக்குறுதி தந்தார்கள். ஆனால் அந்த சீர்திருத்தம் எல்லாம் நடைமுறையில் சாத்தியமா? அதை ஐயா கேட்டாங்க. நீங்க வருவாய் நிதிநிலை அறிக்கை தந்திருக்கீங்க. ஏற்கனவே நாங்கெல்லாம் அரசியல் சட்டமன்றத்தில் ஐயா 2 முறை இருந்தாங்க, எங்க வேல்முருகன் ஐயா இருந்தாங்க, தனியரசு 10 ஆண்டுகள் இருந்தோம், கலைஞர் அரசை பார்த்திருக்கோம், அம்மா அரசை பார்த்தோம், எடப்பாடி, ஓபிஎஸ். நிதிநிலை அறிக்கைலாம் எவ்வளவு அழகா நேர்த்தியா ஒவ்வொரு துறை வாரியா என்ன கிளாரிட்டி இருக்கும். இன்னைக்கு நீங்க அந்த நிதிநிலை அறிக்கையில் எந்த இருக்கு? அதுல இந்தியாவே பார்த்து தமிழ்நாட்டு அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு அரசு தான் இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற அரசு. சமூக நல திட்டங்கள்ல மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, கலைஞருடைய வண்ண தொலைக்காட்சி, கறவை மாடு, எத்தனை திட்டங்கள், கணனி இவைகளெல்லாம் தந்து தமிழ்நாடு இந்தியாவுக்கு வழிகாட்டியா இருந்துச்சு. இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையில் என்ன இருக்கு? அனைத்து பயிர் காப்பீட்டு கடன் தள்ளுபடினாங்க. எங்க டாக்டரியா தலைவர் பட்டியலிட்ட மாதிரி எந்த வாக்குறுதி இதுவரைக்கும் நிறைவேற்றவில்லைங்கிற வருத்தம் கூட இந்த அரசுக்கு இல்லை. இப்ப மாண்புமிகு ஜோசப் விஜய் எங்களை அழைச்சி பேசலாம்ல. இப்ப நாங்கெல்லாம் போராடுறோம். அதை தவிர உங்களுக்கு என்ன வேலை? இப்ப சினிமா துறை விட்டுட்டு விஜய் அரசியல் வந்துட்டீங்க. அரசியல் முதலமைச்சரா கோட்டையில் இருக்கிறீங்க. கோட்டையில ஏதாவது ஒரு முன்னணி அரசியல் ஆலோசகர்களை எங்களை மாதிரி அரசியல் கட்சி தலைவர்களை ஏதாவது குழுவாவோ தனித்தொட்ட முறையிலையோ அழைத்து பேசிதாக வரலாறு இல்லை. அப்படின்னா நீங்க என்ன அரசியல் தமிழ்நாட்டில் முன்னெடுக்கிறதுக்காக இந்த முதலமைச்சர் முயற்சிக்கிறார். ஆனா முதலமைச்சரும் அந்த கட்சி அவர்கள் நம்பி இருக்கிறவங்கள நாங்கள் மதிக்கிறோம். பெரிய வியப்பா தான் இருக்கு. இந்த வாக்கு இவ்வளவு வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. வாக்கு போட்டிருக்காங்க, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றுகிறத எங்களுடைய கோரிக்கை. அதுல நீங்க காவேரி மேகதாது அணை கட்டக்கூடாது, கர்நாடக அரசு கண்டிச்சு ஒரு தீர்மானம் விஜய் போடணும். ஏன் போட மாட்டேங்கிறாங்க? இங்க காங்கிரஸ் துணையா இருக்கு, அவங்க கூட்டணியில் தயவுல இந்த ஆட்சி நடக்குது. அப்படின்னா நீங்க பதவிக்காக தமிழ்நாட்டினுடைய நீராதார உரிமைகளை இழக்கிறீங்கல்ல. அப்ப உங்கள்கிட்ட என்ன உறுதி இருக்கு? அப்ப நீங்க பதவிக்காக ஏற்கனவே நீங்க குற்றம் சுமத்திய திமுகவை போல அதிமுகவை போல நீங்களும் பதவி சுகத்துக்காக உரிமைகளை இழக்கிற ஒரு அரசாக ஒரு கட்சியாக இருக்கிறதுக்கு நீங்க என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீங்க? அதுதான் மக்கள் கேள்வி. எங்களுக்கு எந்த தனிப்பட்ட முறையில் எந்த வெறுப்பு இல்லை. ஆகவே இந்த நிதிநிலை அறிக்கையில சட்டமன்ற பேரவையில் கர்நாடகாவை கண்டித்து மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு தீர்மானம் கொண்டு வரணும். எங்க வேல்முருகன் சொன்ன மாதிரி நீட்ல, உயர்கல்வி, மருத்துவத்தில் தமிழ்நாட்டுக்கான இடங்கள் 150 இடங்களை குறைத்ததில் எல்லாம் நீங்க ஒரு விரிவான அறிக்கை தரணும். வெறும் சாதாரண ஆதவர்ச்சனாவையும் நிர்மல்குமார் மாதிரி ஏதோ சும்மா திரைப்படத்தில் மாதிரி நீங்க காமெடியா அறிக்கை கொடுத்துக்கிட்டு 8 கோடி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மடைமாற்றுகிற அரசை நிர்வாகத்தை நீங்க நடத்தக்கூடாதுங்கிறதுனால தான் நாங்க திமுக அதிமுக தாவேக செய்யாத வேலையை அனைத்து கட்சி கூட்டத்தை டாக்டர்
முன்னெடுத்திருக்கிறாங்க, எல்லாரும் தலைமை எடுத்து. அப்ப நீங்க இந்த கட்சி திமுகவை விட அதிமுகவை விட தாவேகாவை விட கூடுதல் பொறுப்போடு செயல்படுகிற எங்களுடைய அனைத்து கட்சி கூட்டம், அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கிற முடிவுகள் தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி மக்களின் நம்பிக்கையை, உணர்வுகளை பிரதிபலிக்கிற, மக்களின் உரிமைகளை பாதுகாக்கிற கூட்டமைப்பாக எங்களுடைய அனைத்து அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பு இயங்கும். அதுக்காக நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கூடி மக்கள் நாட்டில் நடக்கிற எல்லா விவகாரங்களையும் நாங்கள் தலையிட்டு அரசு நல்லது செய்தால் பாராட்டுவோம், அரசு தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்டுவோம். மக்களின் பக்கம் நின்று நாங்கள் தொடர்ந்து களமாடுவது என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கோம். 7ஆம் தேதி அந்த எங்க ஆர்ப்பாட்டத்திலையும் எங்களுடைய ஆற்றலையும் எங்களுடைய வலிமையும் ஒற்றுமையையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்பாங்க, இந்திய நாட்டு மக்கள் பார்ப்பாங்க. இதன் மூலமா 8 கோடி தமிழ் மக்கள் எங்களை அங்கீகரிக்கணும், எங்க கூட்டமைப்பை ஆதரிக்கணும், ஊடக உறவுகளை எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும். நாங்க பதவிக்காக இல்லை, பதவி எதிர்பார்த்து நாங்கள்லாம் எங்க நிலைவுதறிஞ்ச காலத்திலிருந்து போராடுகிற இயக்கங்கள் தான். நாங்கள்லாம் யாருக்காகவும் எதற்காகவும் நாங்கள் உரிமையை இழக்கவோ மக்களுக்கு எதிராக நாங்கள் எந்த காலத்திலையும் நாங்கள் அரசியல் செய்ததில்லை. பல்வேறு வழக்குகளை சுமந்திருக்கிறோம், பல இன்னல்களை சந்திச்சிருக்கோம். 1-2 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு பிரதான ஆளுங்கட்சி கட்சி எதிர்கட்சியை விட கூடுதலாக மக்களுக்கு உரிமைகளை பெற்றுத் தந்திருக்கிறோம். 70 விடுதலையில டாக்டர் ஐயாவும் எங்க வேலையாவும் தனியரசும் போன்ற நாங்கள்லாம் 70 விடுதலையில 28 ஆண்டு காலம் சிறையில் இருந்த பேரறிவாளர் நளினியை விடுவிச்சோம், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மீட்டெடுத்தோம், எத்தனை வகையான காவிரி ஊற்று IPL கிரிக்கெட் போராட்டத்தை முன்னெடுத்தோம். ஆகவே பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிமைகளை வென்றெடுத்த இயக்கங்கள் நாங்கள்லாம். ஆகவே இப்பொழுது நாங்கள் சட்டமன்றத்துக்குள் இல்லாமல் இருக்கலாம், நாங்கள் 3 பேர். அடுத்து வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ கட்டாயமாக மக்கள் ஆதரவோடு நாங்கள் உள்ளே இருந்து அந்த மக்களுக்காக குரல் கொடுப்போம். இப்ப மக்கள் மன்றத்திலிருந்து ஊடகத்தின் வழியா தொடர்ந்து மக்களுக்காக போராடுவோம். தமிழகத்துல 3ஆம் இடம் அப்படின்றத கொண்டு வந்துட்டு இருக்காங்க நிறைய இடங்கள். இப்ப நீங்க எல்லாம் கூட்டணி சேர்ந்த இதுல பார்த்தா தேர்ட் ஃப்ரண்ட்டுக்கான ஸ்டார்ட் அப் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது எடுத்தோன்னு இது ஒரு பொலிட்டிக்கல் ஆல்டர்னேட்டிவ்னு முத்திர வேண்டாம். பட் பீப்புள் மக்களுடைய பிரச்சனைகளுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. மக்களுடைய பிரச்சனைகள் என்ன, அரசு செய்யாத போது, பிரதான எதிர்கட்சிகள் தங்களுடைய கடமைகளை ஆற்றாத போது எல்லாருமே பேசாம இருக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல நாங்க நிக்கிறோம். இதை விரிவுபடுத்துவோம். இது எப்படியெல்லாம் எக்ஸ்பான்ஷன் ஆகுங்கிறது நாளடைவில் நாங்கள் சொல்றோம். இன்னும் நிறைய பேர் இன்னைக்கு வர முடியாது. விஷயங்கள் வந்திருந்தாலும் இப்ப இந்த தேர்ட் ஃப்ரண்ட் கேட்டகரிக்கு ஒரு நல்ல இதுக்கு வேணும்ன்ற மாதிரி வர யங் ஜெனரேஷனுக்கும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்ப தேர்ட் ஃப்ரண்ட் எடுத்தோன்னு முத்திர குத்த வேண்டாம். இது மக்களுக்கான ஒரு கூட்டமைப்புங்க. மக்களுடைய பிரச்சனைகளை முன்னுக்கு கொண்டு அந்த மக்களாக நின்று மக்களுடைய பிரச்சனை மாநில அரசினுடைய கவனத்தை ஈர்க்கிறது, மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்க்கிறது, மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை உருவாக்குறது, இளைஞர்கள் திரைமாயைக்கு இலக்காகாமல் அவங்களுடைய எதிர்காலத்தை மனசிலே வைத்து அவங்க அரசியல் ரீதியாக தங்களை கற்றுக்கொண்டு செயல்படணும். அப்படி நல்வழிப்படுத்தக்கூடிய இது போன்ற பணிகளை நாங்கள் செய்வோம். இது எப்படி அரசியல் ஆல்டர்னேட்டிவா வருமா, வர வைக்கிறதுக்கு என்ன வழி, அதுக்கு மேலே பேசுவோம். இப்பொழுது மக்களோடு மக்களா நின்று நாங்கள் அவங்களுக்காக குரல் கொடுப்போம். டெஃபினட்டா இன்னைக்கு நாளைக்கு மறுநாள் ஆர்ப்பாட்டம் தான் வரல, மற்றபடி அடுத்த மீட்டிங் ஆர்ப்பாட்டத்திலேயே நிறைய பேர் கலந்துக்குவாங்க. அதுக்கு தொடர்ச்சியாக இது மாதிரி எல்லாருமே கலந்துக்குவாங்க.